என்ன பண்ணுது, ஒரு காட்டுக்கு உணவு தேடி போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஈஸ்வரிக்காகவும் கீத்துக்குருவியும் வீட்டில் தான் இருந்துச்சுங்க. அப்போ சிட்டுக்குருவி போய்கிட்டு இருக்கும் பொழுதே மாம்பழம் மரத்தை பார்க்குது. அதில் ஒரே ஒரு மாம்பழம் மட்டும்தான் இருக்குது. அந்த மாம்பழத்தை அது பறிச்சிச்சு. அதை பறித்த உடனே அதில் இருந்து ஒரு மந்திர ஆந்தை வந்துச்சு. அது வந்து, ஏய் சிட்டுக்குருவி, உனக்கு ரொம்ப நன்றி. நான் இவ்வளோ நாளாக இந்த பழத்துக்குள்ள ஒரு சாபம் வாங்கி இருந்திருந்தேன். நீ வந்து அந்த பழத்தை பறித்த உடனே என்னோட சாபமெல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிச்சு. நீ எனக்கு பண்ண இந்த உதவினால நான் உனக்கு 3 மந்திர விதைகளை தரேன். அதை நீ கொண்டு போய் உன்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தோட்டத்தில் இந்த 3 விதைகளையும் புதைச்சி வச்சினா அதில் இருந்து வர்ற மரத்தில் வர பழங்களை நீ டெய்லி சாப்பிட்டுக்கலாம். அதுவே உனக்கு